ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நேற்றே மார்க்கிங் பண்ணியிருந்தோம். மூல மட்டத்துக்கு திருப்பி சுண்ணாம்பு இந்த மாதிரி போட்டிருக்கணும். மார்க்கிங் பண்ணியிருக்கோம். 4 பள்ளம் ஆல்ரெடி ஆழம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணேன். அது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் மறைஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணியிருக்கேன், அது திருப்பி அதுக்கு மேலே திருப்பி போட்டுன்னு இருக்கிறேன். இப்போ என்னன்னாக்கா ஜேசிபி வரப்போகுது. ஜேசிபி வந்துச்சுன்னா எல்லாம் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும், தெரியாம இருக்கும். அது மெரிக்கும் இல்லையா, அந்த டயர் மெரிக்கும். அதனால திருப்பி போட்டிருக்கோம். ஜேசிபி வந்து பள்ளம் எடுத்து இருக்கு. ஏன் ஒரு இதுனாக்கா ஜேசிபியில் எடுத்தாலே மண் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பள்ளம் பர்ஃபெக்டாக வராதனால ஜேசிபி பள்ளம் எடுக்கிறதுல நிறைய மண் ஏறுது. சென்டர் அந்த லாஸ்ட் தான் காலம் எடுக்கணும். அதனால இது 14 அடி ஆகலாம். இந்த லாஸ்ட் ஒரு அடி காலம் போட போகிறோம். அதனால என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா அந்த லாஸ்ட் தான் பில்லர் காலம் குழி அடிக்கிறோம். காலம் குழி எடுத்த பிறகு ஒரு 4 இன்ச்சுக்கு எம்சாண்ட் போடுவோம். அதுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சுக்கு 1.5 ஜல்லி போடுவோம். அதுக்கப்புறம் புட்டிங் போடுவோம். புட்டிங் இன்னைக்கு போட மாட்டோம், நாளைக்கு போடுவோம். இன்னைக்கு பள்ளம் ஜேசிபி எடுத்துச்சு, அதை ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா ஜேசிபி எடுத்தா நீட்டாக வராது. அதனால நீட்டாக ஆள் வச்சு எடுத்துட்டு இன்னைக்கு 1.5 ஜல்லி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்ச பில்லர்லாம் நிப்பாட்டி வச்சிட்டோம். பில்லர்லாம் பாதி பில்லராக நிப்பாட்டானாக்க அதில் இதில் பள்ளத்தில் தண்ணி வந்துச்சு. அதனால தண்ணி இருக்குது, இதுலெல்லாம் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாததெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் தண்ணி இல்லை, எல்லாம் போட்டோம். இன்னும் சரி டைம் எதுக்கு ஒன்றும் அதெல்லாம் பண்ணுறதுனாக்கா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காலத்தை எல்லாம் இறக்கி வச்சிடலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பள்ளம் ரெடி பண்ணி வச்சு இந்த காலம் கட்டுறாங்க. லாஸ்ட் காலம் நினைக்கிறேன், இதை முடிஞ்சு போச்சு. காலம் எல்லாமே எல்லா காலம் கட்டியாச்சு. மொத்தம் 15 காலம் வருது ஃப்ரெண்ட். 15 காலத்தில் 8 காலம் ஒரு அடி காலம் வருது, ஒரு 7 காலம் முக்கால் காலம் எல்லாம் கட்டி வச்சு நிப்பாட்டிருக்கோம். பாருங்க, நிப்பாட்டிட்டு ஒட்டுக்கணி பார்க்குறாரு. ஒட்டுக்கண்ணுக்கு பார்த்துட்டு அப்புறம் கீழே அந்த கம்பி எல் மார்க்கிறதுல அந்த எல் கம்பிக்கு கட்டிடுவோம். மேட்டுக்கு சென்டர் மார்க் பண்ணது, அது மார்க் பண்ணியிருக்கோம். காலத்துக்கு சென்டர் பண்ணி ரெட் கலரில் போடுது பாருங்க, அந்த ரெட் கலர் அதுதான் காலத்தோட சென்டர். 1 சைடு 2 சைடு 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். இந்த ராட் அடிச்சுட்டு அந்த கம்பி பைனிங் ஒரு கம்பி கட்டி விட்டோம்னா அப்படியே நிற்கும். ஜல்லி போட்ட பிறகு எடுத்து விட்டுருவோம். இன்னைக்கு ஒரு 7 காலம் நிப்பாட்டி இருக்கோம். நாளைக்கு மிச்சம் மீதி இறக்கி விட்டு நாளைக்கு ஜல்லி போடுவோம், புட்டிங் போட்டுருவோம். ப்ளஸ் நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க, ஏதாவது வித்தியாசமாக நாங்கள் பண்ணுறோம்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அடி காலம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு அடி காலம் இறக்கியிருக்கோம். நாளைக்கு புட்டிங் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ புட்டிங் வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதே மாதிரி நாளைக்கு புட்டிங் போடும்போது மில்லர் வச்சு தான் போட போகிறோம். ஏன்னா 36 மூட்டை பிடிக்கும். ஒரு காலத்துலேருந்து 3 மூட்டை ஜல்லி போடுவோம். அதனால நமக்கு ஆளுங்க கலந்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கிறோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக தான் எடுக்கிறோம். மொத்தமாக அப்படியே ஃபுல்லாகவே வேலை செஞ்சுனே இருக்கிறது எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு இருக்கேன். இன்னொரு காலத்துக்கு வந்துட்டாங்க, ஒன்றுன்னா இறக்கினே வராங்க. அதனால இன்னைக்கு நாளைக்கு எடுக்கும்போது ஜல்லி போடும்போது எடுத்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ புட்டிங் போடுற வீடியோ அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சா லைவ் போடுறேன். லைவ் பாருங்க. லைவ்லேயே அப்படியே வேலை பார்க்குற மாதிரி லைவ் போடலாம்னுக்கிறேன். லைவ் போட்டேன்னா மொத்தமாக நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோ பார்த்து நன்றி. வணக்கம். தேங்க்யூ.